7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வருகைக்கூடிய அனைத்து அடையாளங்களும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது நம்ம எல்லாரையும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா பரலோகத்திற்கு கூட்டி கொண்டு போவார். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லி? போச்சு. நீங்கள் கையை தூக்கத்தை பார்த்தாலும் நீங்களாம் கண்டிப்பாக வரமாட்ட மாதிரி தான் தெரியுது. நான் பரலோகத்துக்கு வருவேன்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பரலோகத்திற்கு கூட்டி போவதற்காக மீண்டுமாய் திரும்ப வரப்போகிறார். அவர் பரலோகத்திற்கு நம்ம கூட்டிட்டு போனார் அப்படின்னா அங்கே நமக்கு பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, கண்ணீர் இல்லை. அவர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்கே நமக்கு பாடு கிடையாது, உபத்திரவம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. நம்ம ஆயிரம் ஆண்டுகளாய் பரலோகத்தில் கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். இயேசுவினுடைய வருகை சமீபமாயிற்று. ஒருவேளை நீங்க இந்த பிரசங்கத்தை இயேசு வரப்போகிறான்னு சொல்லி நீங்க 10 வருஷமா 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் வரலையே, இயேசு எப்போ வருவார் என்று நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இயேசு அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடக்கிற காரியங்கள் அவர் வருகைக்கு முன்பாக நடக்க போகிற சம்பவத்தை அது என்ன செய்கிறது என்றால் காண்பிக்கிறது. பாருங்க, கடந்த 2 வருஷத்துல பாருங்க, ஒரே ஒரு கொள்ளை நோய் இந்த உலகம் ஃபுல்லா என்ன செஞ்சிட்டது? பரவிட்டு. கொரோனா இல்லாத தேசத்தை நம்ம என்ன செய்ய முடியல, இன்னைக்கு பார்க்க முடியல. இன்னைக்கு பாருங்க, முன்னாடி பூமி எதிர்ச்சி அப்படின்னா பேப்பர்ல ஹெட் நியூஸா வரும். பூமி எதிர்ச்சி இந்த தேசத்துல ஏற்பட்டது அப்படின்னு வருஷத்துல ஒரு 10-15. ஆனா இன்னைக்கு நீங்க டெய்லி பேப்பர்ல பாருங்க, பேப்பர்ல ஏதோ ஒரு மூலையில இன்னைக்கு இந்த இடத்துல நிலநடுக்கம், இந்த இடத்துல பூமி எதிர்ச்சின்னு சொல்லி நிகழ்ச்சி வருது. அதை பார்க்கும்போது என்ன தெரிகிறது? இயேசுவின் வருகைக்குரிய அடையாளங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு வரும் பொழுது அவருடைய வருகையில நீங்கள் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? காணப்பட வேண்டும். அவருடைய வருகையில நீங்க கைவிடப்பட்டீங்கன்னா நீங்க சர்ச்சைக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. இவ்வளவு நாள் நீங்க ஆண்டவரை தேடி அதற்கு பிரயோஜனமே இல்லை. அப்ப அவருடைய வருகையிலே நம்ம காணப்படுவதற்கு என்ன செய்யணும்? வேதத்தில் அநேக காரியம் இருந்தாலும் இந்த வசனத்துல இயேசு சொன்ன ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பவன் இல்லை. அப்ப நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா, இயேசு வரும்போது அவருடைய மகிமையில நீங்க காணப்படணும்னா, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நீங்க பிதாவின் சித்தத்தை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். நாம் வாழ்கிற கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நாம ஏதோ பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தோம், காணிக்க போட்டோம், அதோட நம்ம கடமை முடிஞ்சதில்ல. ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறணும். எத்தனை பேர் செய்றீங்க பிதாவின் சித்தத்தை? பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களா நம்ம என்ன செய்யணும்? மாறணும். இயேசு சொல்றார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 22-23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இதை யார் சொன்னா? இயேசு சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தலாம், என்னுடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்யலாம், ஆனாலும் நீங்க பிதாவின் சித்தத்தை செய்யல அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? உங்களை ஒரு காலம் நான் என்ன செய்யல? அறியலை. உங்களை ஒரு காலமும் அறியவில்லை. இயேசு நம்மளை பார்த்து உன்னை ஒரு காலமும் அறியலைன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம நிலைமை ரொம்ப பரிதவிக்கப்பட்ட நிலைமை என்ன செஞ்சிடும்?
மாறிடும். அப்ப இயேசுவினுடைய வருகையில் நம்ம காணப்படுவதற்கு பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்தாதான் பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். வேதத்துல தேவனுடைய சித்தத்தின்படி செய்த ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. வாசியுங்கள், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். ம் 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 22வது வசனம். ம் 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 ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதை குறித்து இங்கு வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர் தாவீது என்ன செய்வாரா, பிதாவினுடைய சித்தத்தை செய்தார், தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தார். நீங்க தாவீதினுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்தாலோ தேவனிடத்துல கேட்டு தேவ சித்தத்தின்படி செய்தார். அவர் பாருங்க, ஒரு யுத்தத்துக்கு போகும்போது கூட ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இந்த யுத்தத்துக்கு போய் அந்த ஜனங்களோட நான் எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பார். அவர் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனிடத்துல கேட்டு 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 அதன்படி செய்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனுஷன் தான் பரலோக ராஜ்யத்திற்கு என்ன செய்ய முடியும், போக முடியும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்யணும். வேதத்தில் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்க இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்கிறேன். பிதாவாய் இருக்கிற தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பினாரோ அந்த பிதாவின் சித்தத்தை இயேசு இந்த பூமியிலே செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு பிதாவாய் இருந்த தேவன் குமாரனாய் இருந்த இயேசுவை இந்த பூமிக்கு அவர் என்ன செய்தார், அனுப்பினார். அப்ப இயேசு என்ன செஞ்சாலும் பிதாவிட்ட கேட்டு பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்தார். அப்படிதானே? வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு அற்புதம் செய்யும் போது லாசரோட கல்லறைக்கு முன்னாடி நின்று இயேசு ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது பாருங்க, பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவர் அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆனா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அப்ப பாருங்க, தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. நீங்க தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தாதான், நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்தாதான் நாம் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். அப்ப பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்தா மட்டும்தான் எங்க போக முடியும், பரலோகத்திற்கு போக முடியும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கலாம், எது பிதாவின் சித்தம், எது தேவ சித்தம்? இந்த தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம ஒரு காரியம் செய்யும் போது எது தேவ சித்தம், நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்ம நடைபெறுகிற காரியத்தில் அப்ப தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? ஒரு 3 காரியம் இருக்குது. அந்த 3 காரியத்தை வேகமாய் உங்களோடு சொல்லி நிறைவு செய்ய ஆவியான உதவி செய்வாராங்க. முதலாவது தேவ சித்தம் என்னது அப்படின்னா, வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். எல்லாரும் சொல்லுங்க, வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பைபிள்ல ஆண்டவர் எதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வேதத்தில் ஆண்டவர் எதை எழுதி வச்சிருக்கிறாரோ அது எல்லாமே வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். இரண்டாவது, அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். ஒருவேளை அது அவர் தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இருந்தா கூட நம்ம கேட்டா அதை ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா அனுமதிப்பார். அதுதான் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். மூன்றாவது, பரிபூரண தேவ சித்தம். மூன்றாவது எது சொல்லுங்க? பரிபூர்ண தேவ சித்தம். இந்த 3ல நீங்க பரிபூர்ண தேவ சித்தத்தை செஞ்சாதான் நீங்க பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும்,
பிரவேசிக்க முடியும். அப்ப நம் தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் அதை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஏதோ ஏனோ தானோ என்று வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்க எதை செய்தாலும் உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நீங்க தேடலாம், உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நீங்க ஒழுங்கு பண்ணலாம். எதை ஒழுங்கு பண்ணாலும் அது தேவ சித்தத்தின்படி இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? தேவ சித்தத்தின்படி நீங்க செஞ்சாதான் ஆண்டவர் உங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்க என்ன செய்வீங்க? பிரவேசிப்பீங்க. அப்ப முதலாவது நான் என்ன சொன்னேன்? வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். அப்ப வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம்னா என்னதுன்னா, இந்த வேதத்துல எழுதப்பட்டது தான் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேனே. எது வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம்? இப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க திருமணத்தை ஒழுங்கு பண்றீங்க. திருமணத்தை ஒழுங்கு பண்ணும் பொழுது அது தேவ சித்தமா அப்படின்னு நீங்க எப்படி அறிந்து கொள்ளணும்னா, வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் என்ன தெரியுமா? வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும். புதிய ஏற்பாட்டில் 250வது பக்கம், 14 இருந்து 16 வரைக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் பக்கம் 250. அந்நிய நுகத்தில் அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும், கொஞ்சம் சத்தமாக தான் வாசிங்களேன், சாப்பிடலையே காலையில். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அப்ப இன்றைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்துறீங்கன்னா அதுல வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் என்னதுன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒருவரை தான் நீங்க என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணும் பொழுது அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அவங்க விசுவாசியா இருக்கிறாங்களா? வசனம் சொல்லுது, விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ரட்சிக்கப்படாத ஒரு நபரை நீங்க என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்து வைக்கவே கூடாது. உங்க பிள்ளைங்க திருமண வயது அடைஞ்சிட்டாங்கன்னா உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட, வேதத்தை வாசிக்கிற, வேதத்தின்படி நடக்கிற, ஆலயத்துக்கு போகிற ஒருவரை தான் என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். அதுதான் தேவ சித்தம். நான் சொல்றது புரியுதா புரியலையா? நீங்க உங்க விருப்பத்தின்படி எப்படினாலும் செய்யலாம், நான் தடை சொல்லல. ஆனா வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். விசுவாசி ஒரு விசுவாசியை தான் என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். விசுவாசி அவிவிசுவாசியை பற்றி என்ன செய்யக்கூடாது? திருமணம் பண்ணக்கூடாது. இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த இடத்துல இப்ப வெளிச்சம் இருக்குது. இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருள் வருமா? வர முடியுமா? முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல, இப்ப வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வந்துட்டுனா வெளிச்சம் என்ன செஞ்சிடும்? போயிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இப்ப லைட் போட்டிருக்கோம், வெளிச்சமா இருக்குது. இப்ப இருள் வந்த உடனே இந்த வெளிச்சம் என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்ப நீங்க தேவ சித்தத்தின்படி உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நீங்க ஒழுங்கு பண்ணுங்க. அப்ப வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் என்னது அப்படின்னா, முதல்ல அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற நிறைய பேர் ஆலயத்துக்கு வருவதில்லை. அப்ப அவங்க கர்த்தரை தேடுறாங்களா? அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களா? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எதை பார்க்கிறோம் தெரியுமா? திருமணம்னு சொன்ன உடனே பையன் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, பையனுக்கு வீடு இருக்குதா, கார் இருக்குதா, நிறைய பேர் அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் தேவ சித்தம் என்னது தெரியுமா? விசுவாசிக்கு தான் நீங்கள் உங்கள் பையனை என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தத்தின்படி நீங்கள் என்ன செய்யணும்? செய்யணும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் வியாதியோடு இருக்கிறீங்க. நீங்கள் வியாதியோடு இருப்பது தேவ சித்தமா அப்படின்னா அது தேவ சித்தம் கிடையாது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:2. ம் 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 உம்மால் ஆகும். பாருங்க, அந்த குஷ்டரோகி இயேசுவினிடம் வந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே உமக்கு சித்தமான என்ன செய்யும்? சுத்தமாக்கும். அப்ப நம்ம வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல, வியாதியிலிருந்து சுகமாய் இருப்பதுதான் தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது நல்லா புரியுதா? நீங்க சத்தியத்தை ஆழமா கேட்டாதான் உங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு விடுதலை வராது. நீங்க எவ்வளவு நேரம் பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிச்சாலும் விடுதலை வராது. இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சாதான் உங்க வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். அங்க பாருங்க, நாம் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல.
அப்ப நம்ம இப்ப வியாதிக்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை சுகமாக்க உம்மால ஆகும், உம்மாலே கூடும். ஏன்னா நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீர், வியாதியை உன்னிலிருந்து நான் என்ன செய்வேன், விளக்குவேன். சகல வியாதியை உன்னை என்ன செய்வேன், குணமாக்குவேன். எகிப்தியருக்கு வரக்கூடிய எந்த வியாதியை நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். அப்ப வியாதிக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது சந்தேகப்படாம நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். ஏன்னா நம்ம சுகமா இருக்க வேண்டியது தேவ சித்தம். நம்ம சுகமா இருக்க வேண்டியது தேவ சித்தம். வேதத்துல என்ன பாருங்களேன், லாசரு வியாதிப்பட்டுட்டான். லாசரு வியாதிப்பட்டது தேவ சித்தம். நம்ம நிறைய பேர் நினைக்கலாம், நான் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு என் வாழ்க்கையில் என்ன இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்கு, அதாவது வியாதி வருவதற்கு பல காரணம் இருக்குது. வியாதி வருவதற்கு பல காரணம் இருக்குது. இப்போ நமக்கு வயசாயிட்டு அப்படின்னா அந்த வயசுக்கு ஏற்ற பலவீனம் நம்ம வியாதி நமக்கு என்ன செய்யும், வரும். ரெண்டாவது, நம்முடைய சரீரத்தை வந்து நம்ம சரியாக பேணி பராமரிக்கலாம் அப்படின்னா நமக்கு வியாதி என்ன செய்யும், வரும். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வயிறு வந்து குப்பை தொட்டி கிடையாது, நம்ம கண்டதையும் உள்ளே போடுறதுக்கு. எது சுத்தமானதோ, எது எது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்போ நம்ம பாட்டில் கண்டதை பழைய சோறு பழைய குழம்பு நம்ம பாட்டில் இருக்கிறத வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க, வியாதி நமக்கு என்ன செய்யும், வரும். மூன்றாவது, நம்ம பாவம் செஞ்சோன்னா நமக்கு என்ன வரும், வியாதி வரும். இப்போ இங்கே லாசரு வியாதிப்பட்டது இந்த 3 காரணமும் கிடையாது. லாசரு வியாதிப்பட்டது தேவனுடைய சித்தம். காரணம் என்ன, லாசரு வியாதியிலிருந்து சுகமான உடனே தேவனுடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். அப்ப தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக லாசருக்கு என்ன வந்தது, வியாதி வந்தது. அப்ப அந்த தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க வியாதிப்பட்டீங்கன்னா அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார், சுகமாக்குவார். வேதத்தில் இன்னொரு உதாரணம் இருக்குது. இயேசு ஊழியம் செய்த போது எருசலேம் தேவாலயத்துக்கு போனார். அப்ப அங்க இருந்த எல்லா வியாதியஸ்திலும் அவர் என்ன செஞ்சாரு, சுகமாக்கிட்டார். அங்க இருந்த அநேக குஷ்டரோகிகள், சப்பானிகள், முடவர்கள் எல்லாரையும் சுகமாக்கினார். ஆனா பேதுரு ஆலயத்துக்கு போகும்போது நீங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க பிறவி குடனா இருந்த ஒரு சப்பானி இருக்கிறான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிறவி குடனா இருந்த ஒரு சப்பானி அப்பவும் தேவாலயத்துல தான் இருக்கிறான். அப்ப இயேசு அந்த ஆலயத்துக்கு வரும்போது அவன் இயேசுவை பார்த்திருப்பானா, பார்த்திருக்க மாட்டானா? பார்த்துருப்பான். ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, அவனை நாள்தோறும் பிச்சை எடுப்பதற்காக அந்த ஆலயத்து வாசல் என்ன செஞ்சாங்க, உட்கார வச்சாங்க. ஆனா இயேசு அந்த சப்பானிக்கு சுகம் கொடுக்கவே இல்லை. இயேசு எப்போ சுகம் கொடுத்தார், இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான் அவனுக்கு என்ன செய்தார், சுகம் கொடுத்தார். அப்ப அவன் நெடுங்காலமா இருந்தது தேவ சித்தம். ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி பேதுரு மூலமா அந்த அற்புதம் நடந்தாதான் அதன் மூலமா அநேகர் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப நம்ம வியாதியிலிருந்து விடுதலையாவது தேவனுடைய சித்தம், வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம்னு ஒரே ஒரு காரியம் இருக்குது. இப்போ நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, என் குடும்பம் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமா? இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தோட ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 5 வருஷம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு 10 வருஷம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருக்கு சித்தம் இருந்தா ரட்சிக்கட்டும், இல்லைன்னா அவர் சித்தம். நமக்குள்ள எப்பவுமே அவிவிசுவாசம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும் வசனம் என்ன சொல்கிறது, ஒரு வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 16:31, 187வது பக்கம். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். இதான் வாக்கு தத்துவம். நான் சொல்றது புரியுதா? நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவதுதான் வாக்கு தத்துவம். நீங்க குடும்பமா ஆலயத்துக்கு வருவது தேவனுடைய சித்தம். அப்ப குடும்பத்தோட ரட்சிப்புக்காக நீங்க என்ன செய்யலாம், தைரியமா ஜெபிக்கலாம். இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். இப்போ நீங்க ஒரு கிராமத்துக்காக ஜெபிக்கிறீங்க, நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்றோம். ஏன் ஜெபம் பண்றோம்? நீங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நினைச்சீங்க ஏற்றெடுங்கள், இது பிதாவுக்கு சித்தமா இருக்கிறது. அப்ப இது எல்லாமே நம்முடைய அனுதின வாழ்க்கையில வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம். அப்ப இப்போ உங்களுக்கு தேவ சித்தம்னா என்னன்னு புரியுதா? தேவ சித்தம் எது அப்படின்னா, இந்த வசனத்துல ஆவியானவர் எதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாரோ இந்த வசனத்தின்படி வாழ்வதுதான் தேவ சித்தம். ரெண்டாவது, நான் ஒரு தேவ சித்தம் சொன்னேன். முதல் என்ன தேவ சித்தம் சொல்லுங்க, வெளிப்படுத்தப்பட்ட. ரெண்டாவது என்ன தேவ சித்தம் சொன்னேன், அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்க வீட்டில் நீங்க வந்து காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. காய் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் 5 வயசோ 7 வயசோ உங்கள் பையனோ பொண்ணை வந்து, ஏம்மா அந்த கத்தியை கொண்டா நான் காய் வெட்டுறேன், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கொடுப்பீங்களா கத்தியை? உடனே கொடுக்க மாட்டீங்க. எப்பா வேண்டாம்ப்பா, நீ கையை என்ன செஞ்சிருவ, வெட்டிடுவேன், காயை வெட்டுறேன்னு சொல்லி கையை வெட்டிடுவேன், வேண்டாம் நீங்கள் என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யும், சொன்னதை
கேட்காது. மாறி 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 என்ன செய்யும்? அழுது 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 கேட்கும். கேட்டோடனே நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் உண்டா? கிடையாது. உங்களுக்கு கத்தியை கொடுக்க விருப்பம் உண்டா? இல்லாது. உங்களுக்கு தெரியும் கத்தியை கொடுத்தா கையை என்ன செஞ்சிடும்? வெட்டிரும் சொல்லி. ஆனாலும் உங்கள் பிள்ளை அழுது கேட்ட உடனே அந்த கத்தியை நீங்கள் கையில் என்ன செஞ்சிருவீங்க? கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு நீங்கள் திரும்பி பார்க்க முன்ன அந்த பிள்ளை கையை என்ன செஞ்சிடும்? அதே மாதிரி வெட்டிரும். இதே மாதிரி தான் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். ஆண்டவருக்கு விருப்பம் இருக்காது. நம்ம சில காரியத்தை விரும்பி விரும்பி கேட்டோன்னு வைங்க, அவர் கொடுத்துருவாரு. அதனோட விளைவை நம்ம தான் என்ன செய்யணும்? சந்திக்கணும். அதனோட விளைவை நம்ம தான் என்ன செய்யணும்? சந்திக்கணும். நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? வேதத்தில் 2 உதாரணம் இருக்கு, வாசிங்கள. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிங்க. 5, 6, 7. 348 அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவே கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் கிடையாது? ராஜா கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ ஒரு நியாயாதிபதி அவர் என்ன செய்வார்னா எழுப்புவார். அப்பப்போ ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது மோசையை கூட்டிட்டு வந்தார். மோசே மரிச்ச பிறகு யார் வந்தா? யோசுவா வந்தார். அப்போ அதுக்கடுத்து பாருங்க, கர்த்தர் கிதியோனை எழுப்புறாரு. அதுக்கடுத்து யார் வரா? நம்ம சிம்சோனை எழுப்புவார். சிம்சோன் என்ன செஞ்சுவார்? பெயர்வார். இன்னும் வேதத்தில் நிறைய நியாயாதிபதிகள் வர்றாங்க. இப்போ யார் இருக்கிறான்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பக்கத்து உலக மக்களை பார்த்து அங்கே பெலிஸ்தியர், அம்மோனியர், அமலேக்கியர் இவங்களுக்கெல்லாம் யார் உண்டுன்னா ராஜா உண்டு. நான் சொல்கிறது புரியுதா எல்லாருக்கும்? பெலிஸ்தியருக்கு, அம்மோனியருக்கு, அமலேக்கியருக்கு இவங்களுக்கெல்லாம் ராஜா உண்டு. அதை பார்த்துட்டு இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்காங்கன்னா, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், எங்களுக்கும் ராஜா வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ராஜா வேண்டாம்ப்பா. ராஜா வந்தான்னா உங்களுடைய வருமானத்தில் அவன் என்ன செஞ்சிருவான்? எடுத்துருவான். நீங்கள் அவங்ககிட்ட அடிமையாக தான் என்ன செய்யணும்? வேலை பார்க்கணும். ஏற்கனவே இவங்க எகிப்தின் ராஜா கிட்ட அடிமையாக என்ன செஞ்சாங்க? வேலை பார்த்தாங்க. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் என்ன செஞ்சு போச்சு? மறந்து போச்சு. எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். பாருங்க, இவங்க ராஜாவை ஏற்படுத்தித்தாருன்னு கேட்டது தேவனுக்கு துக்கமா இருந்தது. தேவனுக்கு எப்படி இருந்தது? துக்கமா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு வேண்டாம்பா அப்படின்னு சொன்னது அவங்க என்ன செய்யல? கேட்கல. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர்கிட்ட போய் சொன்னோன்னே ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஒன்ன தள்ளல, என்னதான் என்ன செஞ்சிட்டாங்க? தள்ளிட்டாங்க. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்திட்டார். தேவனுக்கு ராஜாவை கொடுக்கணும்னு விருப்பம் இல்லை, ஆனா இவங்க கேட்டதுனால கொடுத்தார். அப்ப இது என்னது அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். புரியுதா பேருக்கு? தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா கொடுக்கணும் விருப்பம் கிடையாது, ஆனா இவங்க கேட்டதுனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா ராஜாவை கொடுத்தார். ராஜாவை கொடுத்ததுனால என்ன வந்தது தெரியுமா? ஆகாப் ராஜா விக்கிரக தோப்பை உண்டு பண்ணி விக்கிரகத்துக்கு பலிபீடம் கட்டினதுனால ஆகாப் ராஜா இருக்கும்போது அந்த தேசத்துல பஞ்சம் வந்தது. தாவீது ராஜா எடுத்த ஒரு தவறான தீர்மானத்தின் நிமித்தம் தேசத்துல கொள்ளை நோய் வந்தது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு இவங்க தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்ச அந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. இவங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாம இவங்க எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும் இவங்க விரும்பி கேட்டதுனால ஆண்டவருக்கு கொடுக்க மனசு இல்லை. இருந்தாலும் அதை அவர் என்ன பண்ணார்னா அனுமதித்தார். அதை என்ன பண்ணார் சொல்லுங்க? அனுமதித்தார். அப்ப அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தப்படி நீங்க நடந்தீங்கன்னா அதுல வரக்கூடிய பாடு, பிரச்சனை, உபத்திரவத்துக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. தேவ சித்தத்தின்படி நடக்காம நீங்க உங்க மனசுல ஒரு காரியத்தை டிசைட் பண்ணி நீங்க உங்க இருதயத்துல ஒரு காரியத்தை விரும்பி செஞ்சீங்கன்னா அதோட பாதிப்பு யாருக்கு? உங்களுக்கு தான். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பேசாம நியாயாதிபதிகளை எழுப்பித்தார்னு கேட்டிருந்தாருன்னா ஆண்டவர் கரெக்டா அந்த டைமுக்கு வர என்ன செஞ்சாரு? எழுப்பி கொடுத்தார். மோசையை கூட்டிட்டு வரும்போதே மோசே மரிப்பதற்கு முன்னாடி யோசுவா கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? எழுப்பிட்டாரு. அப்ப யோசுவாக்கு அடுத்து ஒவ்வொரு ஆணையா கர்த்தர் என்ன செய்றாரு? எழுப்பிட்டு வராரு. இவங்க அதுக்கு முன்ன எங்களுக்கு ராஜா வேணும், ராஜாவை ஏற்படுத்துவது தேவ சித்தம் அல்ல, இவங்க விரும்பி கேட்டதுனால கர்த்தர் அதை என்ன செஞ்சார்? அனுமதித்தார். அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அப்ப அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனை, பாடு, உபத்திரவத்துக்கு ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ரெண்டாவது இன்னொரு சம்பவம் வேதத்தில் இருக்கு, வாசிங்களேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாமை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாமை ஆண்டவர் தன்னுடைய தகப்பன் வீட்டிலேருந்து அவர் என்ன பண்ணார்னா, நீ வா, உன் தகப்பனை உன் தாயை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்தை நோக்கி நினச்சி போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? வாக்கு பண்ணார். ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும்போது ஆபிரகாம் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்தை நோக்கி என்ன செஞ்சாரு? போயிட்டு இருக்கிறாரு. இப்போ 10 வருஷம் ஆச்சு.
10 வருஷம் ஆன பண்ணையும் ஆகார் சாராள் என்ன பண்றா, 10 வருஷமா என்ன வாக்குத்தத்தம் நிறைவேறல, 10 வருஷமா நமக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லி ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து வைத்தாள். இத ஆபிரகாமும் கர்த்தர்ட்ட கேட்கல, சாராளும் கர்த்தர்ட்ட கேட்கல. கேட்டாங்களா? கேட்கல. ஆபிரகாமும் கர்த்தர்ட்ட கேட்கல, சாராளும் கர்த்தர்ட்ட கேட்கல. அப்ப பாருங்க, தேவனுடைய திட்டம் ஆபிரகாம் ஆசீர்வதிப்பது தான். ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய சித்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய திட்டம். ஆபிரகாமையும் ஆகாரையும் ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணார்னா அதை அனுமதிச்சிட்டார். நீ என்கிட்ட கேட்கல, உன் இஷ்டத்தின்படி நீ என்ன செஞ்சிட்டேன்னு சொல்லி தேவன் அனுமதிச்சதுனால பாருங்க, ஆகாருக்கு பிறந்த குழந்தை இஸ்மவேல் நிமித்தத்தினால ஆபிரகாம் அதிக பாடுபட்டார், அதிக உபத்திரவப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை என்ன செஞ்சிட்டு இருக்கு, நீடிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையில நடந்தீங்கன்னா, நீங்க வருகிற பிரச்சனை, பாடு, உபத்திரவத்துக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம்ம வேதத்துல இருந்து வாசிச்சோம். இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோமே, இன்னைக்கு நம்ம வீட்டுல உங்க பிள்ளைங்களை நீங்க படிக்க வைக்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தைய நீங்க ஜெபம் பண்ணி இப்ப நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. ஸ்கூலுக்கு அனுப்பும் போது, ஆண்டவரே என் பிள்ளைய நான் எந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும், என் பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும் அப்படின்னு நீங்க கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். அம்மா ஒரு ஸ்கூல்ல சொல்வாரு, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்போம். அப்பா சொல்லுவார், இல்ல நான் என் பிள்ளைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்ப்போம். இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல நின்று அங்க பார்த்துட்டே இருப்பார். இயேசு அந்த இடத்துல நின்று நினைச்சுவாரு, உண்மையா இல்லையா? நம்ம குடும்பத்துல இயேசு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். நம்ம குடும்பத்தின் தலைவர் யாரு? இயேசு தான். அப்ப குடும்ப தலைவர்கிட்ட கேட்காம நீங்களாம் எதையும் என்ன செய்யக்கூடாது? டிசைட் பண்ண கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களா இருக்கும்? உங்க குடும்பத்தின் தலைவர் யாரு? இயேசு தான். உங்க குடும்பத்தின் தலைவர் இயேசு தான். அவர்கிட்ட கேட்காம நீங்களா வீட்டுக்குள்ள ஒரு தீர்மானம் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. இப்போ உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற போது நீங்க ஒரு நாள் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணுமோ அந்த பள்ளிக்கூடத்துல என் பிள்ளை என்ன செய்யணும்? படிக்கட்டும். உங்க சித்தத்தின்படி வழி நடத்துங்க நீங்க கேட்டீங்கன்னா, அவர் உங்க சித்தத்தின்படி என்ன செய்வாரு? வழி நடத்துவார். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்காம நீங்களா ஒரு விருப்பத்தின்படி, என் பிள்ளைய நான் ஃபீஸ் கட்டினாலும் நான் என்ன செய்வேன்? சிபிஎஸ்சியில தான் படிக்க வைப்பேன். என் பிள்ளைய நான் ஃபீஸ் கட்டினாலும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைப்பேன்னு சொன்னீங்கன்னா, அது ஒருவேளை தேவ சித்தமா இருந்தா நடக்கும். நீங்க தேவ சித்தம் இல்லாம செஞ்சீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்வாரு? பார்த்துட்டு பொறுமையா இருப்பாரு. ஒரு 4 வருஷம் போன பிறகு ஃபீஸ் கட்ட முடியலையே, அதுல வர்ற பிரச்சனைக்கு யார் பொறுப்பு? என்னாச்சு? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? தமிழ்ல தானே பேசுறேன். சொல்லுங்களேன், நாங்க தான் பொறுப்புனே. நீங்க தான் பொறுப்பு. புரியுதா? அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்தின்படி நடந்தீங்கன்னா, அதுல வர்ற பிரச்சனை, பாடு, உபத்திரவத்துக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. இப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க திருமணம் பண்ணி வைக்கிறீங்க. நம்ம திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணும்போது நம்ம இருதயத்துல ஒரு விருப்பம் இருக்கும். நம்ம விருப்பத்தின்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அதுல நாளைக்கு பிரச்சனை வந்துன்னு வைங்களேன், அதுக்கு யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. ஆண்டவர்கிட்ட கேட்டோமா, ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி எனக்கு தாரும் நம்ம கேட்டோம்னா, அவருக்கு சித்தமானபடி என்ன செய்வாரு? தருவார். இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை கேள்விப்படும் போது பாத்தீங்கன்னா, இப்ப பையன் பின்னா பொண்ணு பிஇ படிச்சிருக்கணும், பையன் எம்ஃபில்னா பொண்ணு என்ன செய்யணும்? எம்ஃபில் படிச்சிருக்கணும். விருப்பத்தின்படி கேட்டா அவர் என்ன செய்வாரு? கண்டிப்பா தருவாரு. நீங்க பிஇ கேட்டா பிஇ கொடுப்பாரு, எம்இ கேட்டா எம்இ கொடுப்பாரு. ஆனா அதுல வர்ற பிரச்சனை யார் தான் சமாளிக்கணும்? நீங்க தான் சமாளிக்கணும். அதனாலதான் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்துக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தேவன் விரும்புகிறபடி பரிபூர்ண தேவ சித்தத்துக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். நம்மளா எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டு கல்யாண காலில் மட்டும் பாருங்க, இந்த காரியம் அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு. இந்த காரியம் என்னாலயா வந்துச்சு? நீ யோசிச்ச, நீ போய் மாப்பிள்ளை பார்த்த, நீ போய் பொண்ணு பார்த்த, பையன் படிச்சிருக்கானா, வீடு இருக்கா, கார் இருக்கான்னு பார்த்த, நீ இவ்வளவு நகை கொடுத்தாதான் கல்யாணம் பண்ண நினைச்ச. இந்த காரியம் யாரால வந்தது? அவர் பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பாரு. நாளைக்கு பிரச்சனை வரும்போது யாரு தான் சமாளிக்கணும்? நீங்க தான் சமாளிக்கணும். ஏன்னா நீங்க தேவ சித்தத்தை விட்டு விலகி போறீங்க. நீங்க திருமணத்தை ஒழுங்கு பண்ணுவதற்கு முன்னாடி, உங்க பொண்ணுக்கு வரன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணாதான் தேவ சித்தம். ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் என்ன செய்வார்? வழி நடத்துவார். உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என் பிள்ளை என்ன படிக்க வைக்க? நிறைய பிள்ளைங்க +2 வரைக்கும் படிச்சிருக்காங்க. +2 படிச்ச பிறகு என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கிறதா, இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதா, இல்லை என் பிள்ளை அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கிறதா? இந்த பிரச்சனை. அப்ப இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய், ஆண்டவரே என் பிள்ளைய நான் என்ன படிக்க வைக்கணும்?
பிள்ளைக்கு விருப்பம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு, அப்பாவுக்கு விருப்பம் டாக்டர் படிக்கணும்னு, அம்மாவுக்கு விருப்பம் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு. அப்ப பாருங்க, இவங்க 3 பேருமே ஆளாளுக்கு ஒரு விருப்பத்துல இருக்கிறாங்க. ஆனா தேவன் என்னுடைய பிள்ளையை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கான்னு சொல்லி 3 பேருமே என்ன செய்யறது இல்ல, கேட்கறதே இல்லை. இப்ப பிள்ளைய கொண்டு போய் ஏதாவது ஒரு காலேஜ்ல சேர்த்துறது, சேர்த்த உடனே பாதியில இந்த பிள்ளை படிக்காம என்ன செஞ்சிடும், வீட்டுக்கு வந்துடும். காரணம் என்ன, நம்ம தேவ சித்தத்தின்படி செய்யல. தேவ சித்தத்தின்படி நம்ம நடந்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்துக்குள்ள போயிடக்கூடாது, பரிபூர்ண தேவ சித்தத்துக்குள்ள போகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பரிபூர்ண தேவ சித்தத்துக்குள்ள போகணும். நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் தேவ சமூகத்துல கேட்டு அந்த பரிபூர்ண தேவ சித்தத்துல செஞ்சீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இப்ப நீங்க ஒரு வேலை தேடுறீங்க, வேலை தேடும் போது கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே உமக்கு சித்தமான வேலை நான் என்ன செய்யணும், செய்யணும். உமக்கு சித்தம் இல்லாத வேலை நான் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. உமக்கு சித்தமான இடத்துல போய் நான் வேலை செய்யுங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவருக்கு எது சித்தமோ அந்த இடத்துல உங்க வேலையை கொண்டு போய் என்ன செய்வாரு, வைப்பார். ஒருவேளை அங்க சம்பளம் கம்மியா கூட இருக்கலாம், ஆண்டவர் அந்த இடத்துல உங்க தலையை என்ன செய்வார், உயர்த்துவார். நீங்களா ஒரு இடத்தை டிசைட் பண்ணி நீங்களா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைக்கு, பாடுக்கு, உபத்திரத்துக்கு யார் பொறுப்பு, நீங்க தான் பொறுப்பு. தப்பு என்னன்னா, நாங்க ஜெபம் பண்ணி தானே செய்யறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணி தான் செய்யறோம். நீங்க ஜெபம் பண்ணி செய்யறது உண்மைதான், தேவ சித்தத்தின்படி செய்றீங்களா? நீங்க திருமணத்துக்கு ஜெபம் பண்றது உண்மைதான். திருமணத்துக்கு எதுக்கு ஜெபம் பண்ணோம், கல்யாண மாலைக்கு, பூக்கு, பத்திரிக்கைக்கு, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணோம். ஆனா அந்த மாப்பிள்ளைக்கா நம்ம ஜெபம் பண்ணோமா, அதுதான் தேவ சித்தம். இத்தனைக்கும் தேவனிடத்துல கேட்டு கேட்டு நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். நீங்க அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்துல போக கூடாது, பரிபூர்ண தேவ சித்தத்துக்குள்ள போகணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியுதா? நம்ம இப்படி தேவ சித்தத்தின்படி செஞ்சாதான் நம்ம இந்த பூமியில வாழும்போது நல்லா வாழ்வோம், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். மூன்றாவது, இந்த பரிபூர்ண தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? நீங்க சொல்றீங்க நான் பரிபூர்ண தேவ சித்தத்தின்படி வாழணும்னு சொல்லி, ஆனா இந்த பரிபூர்ண தேவ சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது? வாசிங்களேன், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், 12:2. ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்ப தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்க அறியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க மனம் எப்படி இருக்கணுமா சொல்லுங்க, புதிதா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, உங்க மனம் எப்படி இருக்கணும், புதிதா இருக்கணும். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டாலே நம்மளுடைய சிந்தை வேற, உலக மக்களுடைய சிந்தை வேற. உண்மையா இல்லையா? நம்மளுடைய சிந்தை வேற, உலக மக்களுடைய சிந்தை வேற. உலக மக்களை மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. அதான் பிலிப்பியர் 2:5 வாசிச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும். உங்க மனம் புதிதா இருந்ததுன்னா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, உங்க வீட்டுல ஒரு காரியம் நடக்கும் போது, இல்ல நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போதே உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார், இது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா. அப்ப பரிபூர்ண தேவ சித்தத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க மனம் என்ன செய்யணும், முதலாவது புதிதாகணும். அடுத்து இரண்டாவது நம்ம என்ன செய்யணும், சங்கீதம் 32:8 வாசிங்க, நேரம் ஆயிட்டு வேகமா முடிக்கிறேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். போதும். ரெண்டாவது, நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் முதலாவது ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன். இயேசு இந்த பூமியில வெளிப்படுவதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது, என்ன தெரியுமா? அவர் ஆலோசனை கர்த்தா. அவர் யார் சொல்லுங்க? கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கொடுக்கிற தேவனை ஓரமா வச்சுட்டு நம்ம செய்யற எல்லா காரியத்தையும் உலக மக்கள்கிட்ட, மற்றவங்க கிட்ட நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியல, தேவ சித்தத்தை விட்டு நம்ம என்ன செய்யறோம், விலகி போகிறோம். ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவன்கிட்ட மட்டும் நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தேவன் கொடுக்கிற அந்த பரிபூர்ண சித்தத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம், நடப்போம். இயேசு கூட பாருங்களேன், ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதா.
அவர் பாருங்க, அப்ப தேவ சித்தத்தை அவர் பரிபூரணமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு செய்தார். அதே போல தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யணும். அப்ப பரிபூர்ண சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சிந்தை புதிதா இருக்கணும். நம்முடைய இருதயம் மட்டும் இல்ல, நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவை போல இருக்கணும், சிந்திக்கணும். நீங்க ஒரு காரியத்தை பாக்கீங்கன்னா இயேசு அந்த காரியத்தை எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி நீங்க பார்க்கணும். இயேசு அந்த காரியத்தை எப்படி பார்ப்பாரோ, புரியுதா நான் சொல்றது? இயேசு ஒரு காரியத்தை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி நீங்க பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை தான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ரெண்டாவது, நீங்க அந்த காரியத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மூணாவது, நீங்க தேவனிடத்துல விசாரிக்கணும். தேவனிடத்துல நீங்க என்ன செய்யணும்? விசாரிக்கணும். நம்ம ஒரு காரியம் பண்ணக்கு முன்னாடி இப்ப பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம்னு வைங்களேன், படிக்க வைக்கும் போது நம்ம எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், என்ன செய்யலாம், தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறோம். சரிதான், கேட்கணும். அதே மாதிரி நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் முதலாவது தேவனிடத்துல என்ன செய்யணும்? விசாரிக்கணும். வேதத்துல ஒரே ஒரு சம்பவம் இருக்கு, வாசிங்களேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க, ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22. ம் 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 போதும். இங்க பாருங்க, இது யாரை பற்றி எழுதப்பட்டிருக்குன்னா ரெபேக்காளை பத்தி எழுதப்பட்டிருக்கு. ரெபேக்காளை பத்தி எழுதப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ரெபேக்காள் கொஞ்ச நாள் மலடியா இருந்தா. ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ணும்போது ரெபேக்காள் இப்ப மாசமாயிட்டான். அப்ப ரெபேக்காள் வயித்துல உள்ள 2 குழந்தை ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யுது அப்படின்னா சண்டை போடுது. அப்ப நம்ம இந்த காலத்துல நம்ம கன்சீவா இருக்கும்போது டாக்டரை போய் பார்த்து நம்ம என்ன செய்வோம்? ஸ்கேன் எடுப்போம், டாக்டர்கிட்ட நம்மளோட உள்ள பிரச்சனைகள்லாம் சொல்லுவோம். அப்படிதானே? அப்படிதான் செய்வோம். ஆனா அந்த காலத்துல ஸ்கேனும் கிடையாது, டாக்டரும் கிடையாது. சரி, அப்ப வீட்டுல உள்ள பொம்பளையாள்கிட்ட யார்ட்டையாவது சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுல சாரால் கிடையாது. அப்படிதானே? ஈசாக்கு கல்யாணம் முடிஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே சாரால் என்ன செஞ்சிருந்தாங்க? இறந்துருந்தாங்க. அப்ப அந்த வீட்டுல மாமியாரும் கிடையாது. அப்ப தான் வயிற்றுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கார்ட்ட போய் கேட்க முடியுமா? கேட்டா அவருக்கு தெரியாது. மாமனாட்டையும் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. ஆனா அந்த ரெபேக்காள் ஒன்று அறிந்து கொண்டால், எந்த காரியமா இருந்தாலும் என்னுடைய மாமனாரும் என்னுடைய கணவரும் ஒரு ஆள்கிட்ட போய் விசாரிப்பாங்க, அவருக்கிட்ட போய் நான் விசாரிப்பேன் என்று சொல்லி கர்த்தரிடத்துல போனார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரிடத்துல போய் விசாரிச்சதுனால ஆண்டவர் சொல்றாரு, உன் வயிற்றுக்குள்ள 2 பிள்ளை இருக்கு, இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லி அந்த முழு லிஸ்டையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ரெபேக்காளுக்கு சொல்லிட்டாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்பதை நாம் தேவனிடத்துல என்ன செய்யணும்? விசாரிக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க எப்பவுமே வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்தின்படி வாழுங்க. அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்துக்குள்ள போயிடாதீங்க. பரிபூர்ண தேவ சித்தத்தின்படி நீங்க என்ன செய்யுங்க? வாழ்வதற்கு என்ன செய்யுங்க? முயற்சி பண்ணுங்க. பரிபூர்ண தேவ சித்தத்தின்படி செய்தாதான் நீங்க பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இங்க பாருங்க, ரெபேக்காள் போய் கர்த்தரிடத்துல விசாரிச்ச உடனே ஆண்டவர் எல்லா வாரத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? பிள்ளை வயிற்றுல இருக்கும் போதே அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? திட்டமா சொல்லிட்டாரு. அப்ப நீங்க எந்த காரியம் செய்தாலும் முதலாவது உங்க இருதயம் புதியதா இருந்தாதான் நீங்க தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். உங்களோட நீங்க எப்பவும் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை செய்யுங்க. மூணாவது, நீங்க கர்த்தரிடத்துல போய் என்ன செய்யுங்க? விசாரிங்க. இதெல்லாம் செய்து நீங்க பரிபூர்ண தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தர் அந்த காரியத்தை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில மாத்திரம் இல்ல, பரலோக ராஜ்யத்தில் நீங்க என்ன செய்வீங்க? பிரவேசிப்பீங்க. எப்பொழுதும் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்துக்குள்ள போவதற்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்களா ஒரு காரியத்தை விரும்பி கேட்காதீங்க. தேவனுடையத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்க மேல கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஜெபம் பண்ண முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவா பேசி இருக்கிறார். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்திருக்கிற எல்லா முடிவும் யாரும் அமைதியா இருக்க நம்ம இங்க வரல. வாயை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க.
என் முன்னாடி நடக்கிற காரியம் எனக்கு சித்தமா போறதான் தெரியுதுன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாத காரியம் எதுவும் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது, எதுவும் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாத காரியம் எதுவும் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாதுப்பா, நீங்க அதை தடை பண்ணிருங்கப்பா. உமக்கு சித்தம் இல்லாத காரியம் என் வாழ்க்கையில நடைபெறவே கூடாது ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு எதுதான் தேவ சித்தம்னு தெரியல ஆண்டவரே. தேவ சித்தம் எதுன்னு தெரியாம இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவ சித்தம் இல்லாத காரியத்தை என் தேவன் தடை பண்ணுவீராக. இந்த பிள்ளைகள் பரிபூர்ண தேவ சித்தத்தை செயலாய் மாறட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண தேவ சித்தத்தை செயலாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எதுனாலும் உங்ககிட்ட விசாரிப்பேன்ப்பா, நானா தீர்மானம் பண்ண மாட்டேன், என்னோட சுயத்துல நானா தீர்மானம் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட விசாரித்து தான் நான் செய்வேன் ஆண்டவரே. உங்க சித்தத்தை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க சித்தத்தின்படி வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. உடைய வார்த்தையை பிரசங்கிக்க அடியனை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அனுதின வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை சேரவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உடைய சித்தத்தின்படி வாழ உதவி செய்யுங்க. எது உங்களுடைய சித்தம் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்துக்குள்ள பெயரக்கூடாதுப்பா ஆண்டவரே. வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்தின்படி வாழணும். பரிபூர்ண தேவ சித்தத்தின்படி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கனமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.